வெல்கம் டு தினம் ஒரு சமையல். இன்றைக்கி நைட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் புட்டு வச்சு பால் ஊற்றி சாப்பிட்டுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் புட்டு செய்ய போகிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 3 கப்பு அரிசி மாவு போட்டேன். 1 கப்பு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். ஒரு உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா திடீர்னு இந்த வீடியோ எடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி எடுத்ததுனால இதெல்லாம் ஆல்ரெடி போட்டு வச்சிட்டேன். அதனால் டக்குன்னு வீடியோ இது பண்ண முடியல, என்னால் அதை காட்ட முடியல. அதனால் இதில் வந்து 2 கப்பு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, கடையில் வாங்கின மாவு தான். அணில் புட்டு மாவு வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வந்து 1 கப்பு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய், அப்புறம் இது பெரிய ஸ்பூன், இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் 4 ஸ்பூன் சர்க்கரை, அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து புட்டு பாத்திரம். இதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை அப்படியே அடுப்பில் வச்சு இதை முதல்ல சூடு பண்ணிக்கலாம். இது சூடு ஆகட்டும். இது எனக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. டக்குன்னு ஒரு வேலை சமையல் நைட்டில் முடிஞ்சிடுது. அப்புறம் இது வந்து லைட்டாக சூடு பண்ணி தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் இதில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இதை பிசைஞ்சிக்கலாம் மாவை. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையணும். வரணும், ஆனால் உதுத்தா மாவு மாதிரி கொட்டிடணும். இதுதான் பதம். ஓகே, இது என்னால் ஒரு கையில் வந்து இந்த உலக்கில் மாவு போட முடியாது. அதனால் பாருங்கள், இதை இங்கே புட்டு உலக்கிற்கு இதை வந்து ஒரு இது போட்டு வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு அதில் ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இங்கே பாருங்கள், இந்த அந்த பாக்ஸ் இப்போ தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ இதை மேலே வைக்கிறோம். இதில் பாருங்கள், தேங்காய் பூலாம் போட்டு புட்டு ரெடி. மாவு புட்டி வச்சுட்டேன். இது வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இது வெந்துட்டா ஏன் வேலை முடிஞ்சிச்சு. நைட்டு டிஃபன் முடிஞ்சு பாலை ஊற்றி சாப்பிட்டு பேசாமல் படுத்து. எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு ஆரிய புட்டு வேணும்ன்ட்டாரு. அதனால் பாருங்கள், பச்சரிசி புட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஆரிய புட்டு செய்கிறேன். இதில் ஆல்ரெடி 1/2 கப்பு மாவு போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு கப்பு, 1.5 கப்பு தான் போடுறேன். 1.5 கப்பு, கொஞ்சோண்டு சால்ட்டு, எப்பயும் போல் சர்க்கரை 1 2 3 4 5, ஒரு 6 ஸ்பூன் சர்க்கரை. அதே மாதிரி 1 ஸ்பூன் நெய், கொஞ்சோண்டு தேங்காய் துருவல். அவ்வளோதாங்க. இப்போ மாதிரியும் இதை வந்து பிசையணும். எத்தனை பொட்டு கேட்டாலும் செஞ்சு தருவேன். ஈஸியான வேலை தான். ஓகே, வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி. இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேணும். இதே கரெக்டாக இருக்குது. கலவே போதும். ஆனால் கையில் பிடிச்சோம்னா இப்படி பிடிக்க வரணும். இது பாருங்கள், இப்படி இதாக இருக்கும். புது தொட்டால் மாவு மாதிரி வரணும். இது உருண்டையாக இருக்குது என்னமோ நினைக்காதீங்க. இதெல்லாம் தேங்காய் மாவுலாம் அப்படியே தூளாக கரெக்டாக இதாகிடும்.
ஓகே, வெந்துருச்சு. இதுவும் ஆல்ரெடி வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், புகை ஓடுது. இதை எடுத்து தட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். கையில் ஹேண்டில் பண்ணுறதுனால எடுக்க முடியல. இப்பயுமே பாருங்கள், பாதி புட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன் நான். இது வந்து இது ஆரிய மாவு புட்டு. இது டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுக்கு நான் மேக்ஸிமம் பாலை விட தேங்காய் பால் அரைச்சி வச்சுக்குவேன். கொண்டக்கடலை செய்வேன், அதனால் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ எனக்கு டைம் இல்லை, அதனால் தேங்காய் பாலும் மாட்டுப்பால் கொஞ்சமாக வச்சு கொடுத்துட்டேன். யாருக்கு என்ன வேணுமோ அதை ஊற்றி சாப்பிடுங்கன்ட்டு. இன்றைக்கி நைட் டிஃபன் இதோட முடியுது. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.